Hello student, last video வந்து நம்ம accounts from incomplete recordsல வந்து introduction பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற sums பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் வந்து ஃபார்மேட் எழுதி போட்டேன். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து பாருங்கள், இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இதிலிருந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்க்கு போகலாம். ஸோ பேஜ் நம்பர் 31, sum number 1. ஸோ ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ascertaining profit or loss find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, முதல்ல ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸு, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், get adjusted closing capital, less opening capital, get profit or loss. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் நம்ம போகிறோம். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க. பிகினிங் அப்படின்னாவே அது ஓப்பனிங் கேபிட்டல். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர்னு கொடுத்துருக்காங்க, அது க்ளோசிங் கேபிட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ் இருக்குது. இப்போ ஃபார்மேட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அட் த எண்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8,50,000. அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, க்ளோசிங் கேபிட்டலில் 8,50,000. நெக்ஸ்ட் ஒன்று ஆடு ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. ஸோ ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். 9,20,000 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 1,20,000. ஸோ லெஸ் 1,20,000, 9,20,000ல 1,20,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 lakhs. ஸோ இந்த 8 lakhஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் அட் த பிகினிங்னு ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது சம்மில் 5 lakhs. ஸோ 8 lakhs minus 5 lakhs get profit 3 lakhs. ஸோ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து அமௌண்ட் அதிகமாகவும் ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் குறைவாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் அதிகமாகவும் க்ளோசிங் கேபிட்டலோட அமௌண்ட் வந்து குறைவாகவும் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு லாஸ். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக மைனஸ் பண்ணணும். இல்லை அப்படி இல்லைனா இப்படி யோசிச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக மைனஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட்டு, சின்ன நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணோன்னா அது நம்மளுக்கு லாஸ். இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம்லையும் பார்த்தீங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 கொடுத்துருக்காங்க, அது ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st December 2018 கொடுத்துருக்காங்க, அது க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல், ட்ராயிங்ஸ். ஸோ இந்த வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. இதே சேம் மெத்தடு தான் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இது ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்னது, க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல்ன்றது 31st December 2018. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் 1,80,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 50,000. ஸோ ஆடு 50,000. 0, 0, 0, 0, 3, ரிமைனிங் 1, 2,30,000. நெக்ஸ்ட் ஒன்று லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ 2,30,000லேருந்து 40,000 மைனஸ் பண்ணணும். 0, 0, 0, 9, 1, 1,90,000. ஸோ இந்த 1,90,000 அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கொடுத்தது 1st January 2018 2,20,000. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கும் செகண்ட் சம்முக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம் போடும்போது க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து அதிகமாகவும் ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ குறைவாகவும் இருந்தது. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ குறைவாகவும் ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ அதிகமாகவும் இருக்குது. இப்போ எப்படி மைனஸ் பண்ணுவீங்கன்னா கீழே இருந்து தான் நீங்கள் மேலே மைனஸ் பண்ணுவீங்க. 2,20,000ல் 1,90,000 போச்சுன்னா 30,000. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, லாஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் போகிறோம் நம்ம தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது.
calculate missing figure. So starting வந்து பாத்தீங்கன்னா closing capital 31/3/2018. அப்ப இது வந்து closing capital 80,000. next one பாத்தீங்கன்னா additional capital இருக்கு, drawings இருக்கு, opening capital இல்ல, அதுக்கு ஒரு question mark கொடுத்திருக்காங்க, loss கொடுத்திருக்காங்க சம்ல. இப்போ நம்ம எதை find out பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா opening capital தான் நம்ம find out பண்ணனும். பட் ஆனா எதை மாத்த கூடாது, இந்த ஃபார்மேட்டோட ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ண கூடாது, மாத்தவே கூடாது. சரி, first one என்னது, closing capital. So closing capital 80,000. add drawings. So drawings oda value 15,000. So 80,000 add 15,000 95,000 less additional capital. Additional capital oda value எவ்வளவு இருக்கு, 30,000. So 65,000. adjusted closing capital 65,000. opening capital ஒரு question mark இருக்கு, நம்ம find out பண்றது எதை தான் find out பண்ண போறோம் இப்போ, opening capital. So next என்ன கொடுத்திருக்காங்கன்னா loss கொடுத்திருக்காங்க. So opening capital blank-ஆ விட்டுட்டு loss ஓட வேல்யூ எழுதுங்க. So loss எவ்வளவு இருக்குன்னா 25,000 இருக்கு. So இந்த மாதிரி நம்ம opening capital find out பண்ணனும் அப்படினா ஒரு simple method மாதிரி ஒரு formula மாதிரி படிச்சுக்கோங்க. So opening capital equal to adjusted closing capital plus loss. loss வந்தா என்ன பண்ணனும், plus பண்ணனும். சரி, சப்போஸ் இங்க profit கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணனும், same adjusted closing capital minus profit. So loss வந்தா plus பண்றீங்க, so profit வந்தா மைனஸ் பண்றீங்க. இந்த ஃபார்மேட் நம்ம தெரிஞ்சிச்சுனா ஈஸியா போடலாம். சோ இப்போ adjusted closing capital எவ்வளவு இருக்கு, 65,000. லாஸ் என்ன பண்ண சொன்னேன், நான் ப்ளஸ் பண்ண சொன்னேன். 65 plus 25,000 ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் நமக்கு, 90,000. சோ இப்போ திருப்பி ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 90,000 ல இருந்து 65 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது நமக்கு வேல்யூ, 25,000. அப்போதான் சம் வந்து கரெக்ட்னு அர்த்தம். சோ இப்போ இதுல நம்ம வந்து இடையில ஃபைண்ட் அவுட் பண்ணனால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றதை லாஸ்டா என்ன பண்ணுங்க, ஆன்சர் மாதிரி எடுத்து எழுதிருங்க. ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு 90,000. இதுதான் நம்ம இந்த சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். So next is sum, fourth sum. From the following details calculate the capital as on 31st December 2018. So அப்ப என்ன calculate பண்ண சொல்லிருக்காங்க, closing capital find out பண்ண சொல்லிருக்காங்க. So அப்ப என்னென்ன information கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Capital as on 1st January opening capital, goods withdraw for personal use drawings, additional capital, profit. ஸோ அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஃபார்மேட் என்ன பண்ணிடக்கூடாது, சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, சேம் ஃபார்மேட்டு. ஸோ அந்தந்த இன்ஃபர்மேஷனை அந்தந்த பிளேஸில் போட்டுருங்க. க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 30,000. ஸோ அதை ட்ராயிங்ஸோட பிளேஸில் போட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 15,000. அதை அந்த வேல்யூ அந்த இடத்துல போட்டுருங்க. இப்போது இதை நம்ம லெஸ் பண்ணால் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் லெஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக 1 lakh. ஸோ என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த சம்மில், ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000. இப்போ நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டலோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறேன், லெஸ்ஸுன்னு இருக்க ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கோங்க, ஆடுன்னு இருக்கிறத லெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ கீழே இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே போங்க, ஆட் பண்ணிட்டே போங்க. 60,000 ப்ளஸ் 1 lakh, 1,60,000 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 60,000 plus 1 lakh again ஒரு 15,000. ஸோ இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1,75,000 வருது. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 1,75,000. ஸோ ட்ராயிங்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 30,000. ட்ராயிங்ஸ் நேரம் என்ன இருக்குது, ஆடுன்னு இருக்குது, அதனால் அதை என்ன பண்ணிடுங்க, லெஸ் பண்ணிடுங்க. 30,000.
ஸோ 5 7 3 போச்சுன்னா 4 1,45,000 இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். இப்போ இந்த இடத்துல வந்து 1,45,000 க்ளோசிங் கேபிட்டல் போட்டுட்டு அதோட விட்டுறக்கூடாது. திரும்ப நம்ம ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஒர்க் அவுட் பண்ணிடணும். 1,45,000 + 30 1,75,000 1,75,000 less 15,000 1,60,000. இப்போ இந்த 1,60,000ல 1 lakh மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக எவ்வளோ வேல்யூ வந்துருச்சு, 60,000 வந்துருச்சு. அப்போ நீங்கள் சம் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சம்மில் நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டு 1,45,000. ஸோ இதே சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th சம்மு. சேம் மாடல் தான். ஸோ ஆனால் 5th சம்மோட ஹெட்டிங் பாருங்கள், கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. கீழே இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. ஸோ அது ஓப்பனிங் கேபிட்டல். செகண்ட் ஒன்று கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019. அது க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ட்ராயிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ட்ராயிங்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் சேம் இதே மாடல் தான். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50,000. ட்ராயிங்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல, அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூவு 7,000. ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lakh. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 rupees ப்ராஃபிட். ஸோ நான் எப்படி 4th சம் சொன்னனோ அதே மெத்தடு தான். நம்ம என்ன பண்ணணும், இங்கே லெஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க க்ளோசிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்னா ட்ராயிங்ஸ் கிடச்சிரும். இப்போ நீங்கள் கீழே இருந்து ப்ளஸ் பண்ணிட்டு வாங்க. ப்ராஃபிட்டோட வேல்யூ ஒரு 8,000, ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ ஒரு 1 lakh, அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூ ஒரு 7,000. ஸோ இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,15,000. ஸோ இந்த 1,15,000ல் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூவை என்ன பண்ணிவிடுங்க, மைனஸ் பண்ணிவிடுங்க, 65,000. ஸோ இந்த 65,000 தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 5th சம்மு. இந்த 5th சம்மில் வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்கிறேன். கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 அது ஓப்பனிங் கேபிட்டல். கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 அது க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூ 7,000, ப்ராஃபிட்டோட வேல்யூவு 8,000. ட்ராயிங்ஸ் நேராக ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ட்ராயிங்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள், 50,000. ட்ராயிங்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000. அடுத்தது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் சம்மில் கொடுத்துருக்காங்க ஒரு 8,000. ஸோ நான் 4th சம் சொன்ன மாடலே தான் இது 5th சம்மும். நம்ம கீழேருந்து என்ன பண்ணிகிட்டே போகணும், ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும். லெஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும், ஆடுன்னு இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறத என்ன பண்ணிடணும், நம்ம மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டோட வேல்யூ 8,000, அது கூட ஒரு 40,000 ப்ளஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒரு 7,000 ப்ளஸ் பண்ணுங்கள், 48,000 ஒரு 7,000 55,000. ஸோ இதில் க்ளோசிங் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 50,000 மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வர்றது நம்மளுக்கு எவ்வளோ, 5,000. இந்த 5,000 தான் ட்ராயிங்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிவிடுங்க, 5,000 போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் செய்கிற மாதிரி ஆட் பண்ணணும், லெஸ் பண்ணால் லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், 55,000. 55,000ல் 7,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 48,000. ஸோ இந்த 48,000ல் 40,000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ, 8,000. அப்போ கரெக்டாக வருது, நம்ம போட்ட சம்மு கரெக்டு. இப்போ இதில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ட்ராயிங்ஸ். ஸோ இந்த சேம் மாடலில்
1 to 5 ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேம் மெத்தடு தான். ஸோ நம்ம இதே சாப்டரில் 6th சம்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.